இல்ல பார்க்க போற படம். இல்ல. பார்க்க போற சீரிஸோட பேரு லாப்பாமா. இது ஒரு சர்வைவல் சீரிஸ். இதுல மொத்தம் 4 எபிசோட் இருக்கு. 2024ல Netflixல ரிலீஸ் ஆனது. ரொம்ப பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேர் பார்த்திருக்காம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோட் 1ஓட பேரு கிரை உல்ஃப். இங்க ஒரு கிரை உல்ஃப்ன்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு நார்வே குடும்பத்த காமிக்கிறாங்க. வெளிய இருந்து பார்க்க என்னதான் அந்த குடும்பம் அழகா இருந்தாலும், உள்ளக்க அந்த குடும்பத்துல 4 பேர் மொத்தம் இருக்காங்க. அம்மா, அப்பா, பையன், தங்கச்சி அப்படின்னு. இந்த 4 பேரும் தங்கச்சியா, அக்காவான்னு தெரியல. அவ பேரு ஸாரா. இவ ஒரு மெயின் கேரக்டர். இவங்க 4 பேரும் வெளிய பார்க்க நல்லா இருந்தாலும், உள்ளக்க எக்கச்சக்கமான கருத்து வீடு இவங்க 4 பேருக்கும். வீடு அமைதியா இருந்த படாவே இருக்காது. 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இந்த ரணகளத்திலும் ஒரு குதூகலம் கேட்கறது மாரி, இந்த 4 பேரும் ஒரு முடிவு எடுக்குறாங்க. தன்னோட ஹாலிடே வெக்கேஷனுக்கு லா பாமாங்கிற ஒரு ஐலேண்டுக்கு போகணுங்கிறதாம். அவங்க ஏதோ நல்லதா நெனச்சு தான் முடிவு எடுக்குறாங்க. ஆனா, அது அவங்களுக்கு லேட்டஸ்ட்டா திரும்பி ஆயிருது. கரெக்ட்டா அவங்க போய் இறங்குற நேரம் ஒரு செய்தி. அங்க கடல் பக்கத்துல போட்ல சுற்றுலா போனவங்க திடீர்னு கொதிக்கிற தண்ணீர்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னு. போய் இறங்குறவங்களுக்கு ஒரு பயங்கரமான இந்த நியூஸ் ஒரு ஹார்ட் பீக்கிங்காவே இருக்கு. அங்க இருக்க விஞ்ஞானிகள்ல மேரிங்கிற ஒரு விஞ்ஞானி மிக அறிவுச்சார்ந்த ஒரு விஞ்ஞானின்னு நெனைக்கிறேன். அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க. அதாவது, இப்போ ஒரு வெல்கனோ உடைய போகுது. அது வெடிச்சுச்சு அப்டின்னா, 1949ல எப்படி ஒரு பேரழிவு நடந்துச்சோ, அதே மாரி மறுபடியும் ஒரு பேரழிவு நடக்க வாய்ப்பு இருக்கணும். அது இந்த ஐலேண்ட மட்டும் இல்ல, சுத்தி இருக்க மத்த ஐலேண்டையும் பாதிக்கலான்னும், இத தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க கூட இருக்கவங்க யாருமே இவங்களோட பேச்ச நம்புறதா இல்ல. ஏன்னா, இவங்க ஒரு இளம் சயின்டிஸ்ட் இல்லையா? ஏதோ சொல்றாங்கன்னு விட்டுர்றாங்க. ஆனா, இந்த சமயத்துல தான் ஸாராவுக்கு வீட்ல நடக்கிற பிரச்சனை எதுவுமே பிடிக்கல. மறுபடியும் இந்த 4 பேரும் அங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க போல. ஸோ, இந்த ஸாரா என்ன பண்றான்னா, மனசுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிறா. கண்டிப்பா நம்ம இங்கேருந்து தனியா தான் ஃப்ளைட்ல ஏறி போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறா. ஒண்ணு வேற நாட்டுக்கு போறோமோ, இல்ல நம்ம நாட்டுக்கே போறோமோ, ஆனா தனியா தான் ஃப்ளைட்ல ஏறி போறோம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறா. இப்ப கட் பண்ணி 2ண்ட் எபிசோட் டேக் ஆஃப். சரி. மேரி சொன்ன மாரி இப்ப நிலச்சரிவுலாம் ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சு, மக்களுக்கும் ஏனோ தானோன்னு ஒரு செய்திய சொல்றாங்க. அத கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்பாவ காட்டுறாங்க. தன்னோட குடும்பத்த எப்படியாவது காப்பாத்தணும்னு ஃப்ரெட்ரிக் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஃபெராரி கார திருடுறாரு. ஆனா திருடுற அவருக்கு எப்படி அந்த கார் திருட்டுலருந்து தப்பிக்கணும்னு தெரியல. அந்த காரோட ஓனர் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஃபெராரி காரும் இங்க வந்து அனாதையா விட்டுட்டு போயிருச்சு அவர. இப்போ அ இந்த பக்கம் அம்மா ஜெனிஃபர், மகன் டோபியாஸ், மகள் சாரா. இவங்க 3 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஃப்ளைட்லேருந்து எப்படியாவது ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் வந்தது. அந்த ஃப்ளைட்ல சாரா தன்னோட பாய் ஃப்ரெண்ட்ல பாத்துர்றா. கூட்டத்துல எப்படியோ அவளோட பாய் ஃப்ரெண்ட பாத்துர்றா. அப்போ ஒரு தவறான முடிவு எடுக்குறா. இதுதான் சான்ஸ் அப்படின்னு தன்னோட அப்பா கூட போகாம, தான் தனியா போணுன்ட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்ட அவ கோவத்துல கிழிச்சுர்றாளா, என்ன பண்றான்னு தெரியல. ஆனா அவங்க அம்மா அம்மா கூடயும், தம்பி கூடயும் போல. ஆனா அவங்க அம்மாவும், தம்பியும் சும்மா இருப்பாங்களா? ஜாரா போகாத போன பிளேன்லயும் அவங்களும் போகல. ஆனா, இது எவ்ளோ நல்ல விஷயம் பாருங்க. நம்ம குடும்பத்துல சண்டை நடந்தா கூட சில டைம் அது நம்மளுக்கு நல்லதுக்காக தான்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார் போல இருக்கு. அந்த மாரி உணர்த்த விஷயம் தான் இது. அவங்க போற ஃப்ளைட்டு போன உடனே கிராஷ் ஆயி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குது. அப்போ அ சா அடுத்து என்ன விபத்துக்குள்ளாகுது. அங்க இருக்கிறவங்கலாம் உயிர் பிழைச்சாங்களா என்னன்னு கூட தெரியல. நல்ல வேளை இவங்க 3 பேரும் போல. இப்போ கட் பண்ணா 3வது எபிசோட் எக்ஸ்ட்ரீட் 23. அப்பா ஃபெட்ரிக் தீவுல தனியா மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் அ இந்த சயின்டிஸ்ட் கும்பல பார்க்குறாரு. இந்த சயின்டிஸ்ட் குள்ள எரிக்ன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த எரிக் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அ இளம் சயின்டிஸ்ட் மேரி இருக்காங்க இல்லையா? அவங்களோட அண்ணனான்னு தெரியல. ஆனா பிரதர். இவன் என்ன பண்றாருன்னா, இவன் ஒரு சுயநலமான ஒரு மனுஷன் போல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு ஒரு படக எடுத்துட்டு போறான்.
இத பார்த்த நம்மளோட ஹீரோ ஃபெட்ரிக், அது எப்படி இவங்க சுயநலத்தால தனியா தப்பிக்கலான்ட்டு சண்ட போட, அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்து, ஒரு துப்பாக்கி சூடு நடந்து, இந்த துப்பாக்கி சூடுல நம்ம ஃபெட்ரிக் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த எரிக்க சுட்டு கொன்றுறாரு அவருக்கே தெரியாம பாவம். அம்மா ஜெனிஃபர் இங்க அடுத்து கட் பண்ணீங்க அப்டின்னா, அம்மா ஜெனிஃபரும், மகன் டோபியாவும் ஒரு சேஃப் ஜோனுக்கு கூட்டிட்டு போறதா பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்றாங்க. ஆனா, இந்த சாரா பொண்ணு என்ன பண்றான்னா, அவளோட ஃப்ரெண்ட் அங்க ஒரு கிராஷ் ஆன ஒரு முன்னாடி வந்து கிராஷ் ஆன ட்ரெயின்ல மாட்டிட்டுருக்கான்னு, அவன் கூட போய் உட்காந்துக்கிறா. இவள விட்டுட்டு போறதுக்கு இவங்களுக்கு மனசே கிடையாது. ஸோ, இவங்க அப்படியே ஸ்டாப் ஆயி நிக்கிறாங்க. இந்நேரத்துல தான் இந்த மேரி அதாவது இள இளம் விஞ்ஞானி மேரியும், நம்ம ஃபெட்ரிக்கும் கை கோர்க்குறாங்க. இவங்க ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்டின்னா, 50% கண்டிப்பா இந்த விபத்துல இருந்து தப்பிச்சிரலாம் அப்டின்னு ஒரு சேஃபான ஒரு பாயிண்ட்ட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எபிசோட பேரு சேஃப் ஸ்பாட். சரியா? ஸோ இவங்க கண்டுபிடிச்சு அங்க போயிட்டுருக்காங்க. இதே நேரத்துல இங்க ஏர்போர்ட்ல அவங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த மாரி ஒரு சேஃப் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க இருக்கவங்கலாம் நம்மளோட ஜெனிஃபர், டோஃபியோ எல்லாத்தையும் வந்துட்டு விமானத்துல ஏத்திக்கிட்டு இன்னொரு விமானத்துல ஏத்திட்டு அந்த சேஃப் ஸ்பாட்டுக்கு போறதா பேசிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த ஜாரா பொண்ணு என்ன பண்றான்னா, தான் உயிர் பிழைக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு சர்வ் பேண்ட்ட கூட சார்லியோட கையில மாட்டி விட்டுட்டு, நீ உயிர் பிழைச்சுக்கோன்னு அந்த ஃப்ளைட்ல ஏத்தி விட்டுறா. இப்ப என்ன பண்ண முடியும்? சாரா இங்க தனியா விமானத்த விட்டு இறங்கி விடுறா. சேல்ஸ் பாயிண்ட்டுக்கு போகவும் மாட்டேங்கிறா. இந்த பொண்ணால இவங்க அம்மாக்கும், பையனுக்கும் பிரச்சனை. இந்த அம்மாவும், பையனும் கீழ இறங்கி போயிர்றாங்க. அந்த பையனுக்கு இது பிடிக்கவே இல்ல. மறுபடியும் ஒரு சண்டை. ஸோ இப்போ முடிவு பகுதி. இந்த முடிவு பகுதியில என்னன்னா, எரிமலை வெடிக்குது. எரிமலை வெடிச்ச உடனே எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபெட்ரிக்கும், மேரியும் சுனாமிலருந்து தப்பிச்சு சேஃபான ஸ்பாட்ல இருக்காங்க. சந்திச்சுக்கிறாங்க. ஜெனிஃபரும், டப்பேபியும் எப்படியோ தப்பிச்சு சேஃபான ஸ்பாட்ல அவங்களும் போய் சேர்றாங்க. ஜாராவும், சார்லியும் ஒரு பக்கம் கிராஷ் ஆன ஃப்ளைட்ல இருந்து கஷ்டப்பட்டு, ஆ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உயரமான இடத்துல இருந்து ஹெலிகாப்டர் மூலமா மீட்கப்படுறாங்க. அவங்களுமே சேஃபான அந்த ஸ்பாட்ல சந்திச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த சீரிஸோட கதையோட முடிவு. இந்த சீரிஸ் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இத Netflix வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. இது லா பாமாங்கிற சீரிஸ் நல்லா ஒரு சர்வைவல் மூவி. அடுத்து ஒரு படத்தோடயும், ஒரு சீரிஸோடயும் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.